I love jalebis. ஹாய், வெல்கம் டு மிஸ்ஸஸ் எஸ்ஜி ரெசிபீஸ். இன்றைக்கி மிஸ்ஸஸ் எஸ்ஜி ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சாட்டர்டே டாஸ்கில் வரப்போகிறது தாங்க ஜிலேபீஸ் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களாங்க? அவ்வளோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்னா ஜிலேபி. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் 4 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் அந்த கிறிஸ்பினஸ்க்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் இங்கே 4 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிருக்கேன். சோள மாவு, 1/2 ஸ்பூன் சோடா சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் பியூர்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம ஸ்கிப் பண்ணாலும் நல்லா தான் இருக்குங்க ஜிலேபி. நான் ஃபஸ்ட் இங்கே ட்ரை இன்க்ரீடியன்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 4 ஸ்பூனு கர்ட் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா அந்த புளிப்பு இருந்தால் தான் ஜிலேபி சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் அந்த புளிப்பு தன்மை நல்லாவே கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி தண்ணி ஊற்றிடாதீங்க. பேட்டர் உங்களுக்கு மாவு தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு இட்லி மாவு பதத்தில் தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். கட்டி எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் சிரப் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/4 கப்பு சுகர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் 1 கப்பே போதும். நான் இங்கே 1/4 சேர்த்துருக்கேன். 1/4க்கு நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நீங்கள் 1 கப்பு சேர்த்திங்கன்னா 1/2 கப்பு சேர்க்கலாம். சாஃப்ரான் பியூர்லி ஆப்ஷனல் தான். நான் காடமம் கொஞ்சம் சாஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா கொதித்து உங்களுக்கு அந்த ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அங்கே லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இந்த ஜிலேபிக்கு ஜாமுன் கன்சிஸ்டன்ஸ்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்ஸ் வந்தால் போதும். எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே பைப்பிங் பேக் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பால் பேக்கெட் இருந்தாலே போதும். அதில் மாவை ஊற்றிக்கிட்டு நான் லப்பர் பேண்ட் கட்டி காமிக்கிறேங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தான்னா. இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் கையில் சுற்றி யூஸ் பண்ணலாம். ஃப்ளாட்டான தவா எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜிலேபிஸ் உங்களுக்கு சூப்பராக வரும். குழியான பாத்திரம் எடுத்திங்கன்னா வராது. நான் இங்கே இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேங்க பைப்பிங் பேக்கில். ஸோ அப்போ தான் இந்த சைஸ்லேயும் உள்ளேருந்து சுற்றி 3 சுற்றி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம ஜிலேபி எப்பயாச்சும் ஒரு நாள் தான் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் வராதுங்க. ஸோ வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கு வர்றது தாங்க ஷேப்பே. போட்ட உடனே கரண்டி வச்சு திருப்பிடாதீங்க, உடஞ்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் அதுவே எண்ணெயிலேருந்து எலும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதை சுகர் சிரப்பில் டிப் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பில் ரொம்ப நேரம் டிப் பண்ணணும்னு இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிப் பண்ணால் போதுங்க. அதுவே போதும். அது சுகர் சிரப்பை இழுத்துக்கும் ஜிலேபீஸ். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2வது போட்டு காட்டுறேன். ஜிலேபீஸை நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணுங்க. அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்காதீங்க, கரிஞ்சிடும் சீக்கிரமாக. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்குன்னு திருப்பிடாதீங்க. வீட்டிலே பண்ணிக்கலாம் இந்த ஜிலேபீஸ். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் வேணாலும் இனி பர்ஃபெக்டாக
ஜிலேபி பண்ணலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால். பாய் பாய், டேக் கேர், see you in next video.